வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செவ்வாய் கிரகத்த பத்தி பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். அதாவது மார்ஸ பத்தி பார்க்க போறோம். இந்த செவ்வாய் கிரகம் தான் பார்த்தீங்கன்னா, 2வது குளோசஸ்ட் பிளானட் டூ எர்த்ன்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 56 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6779 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது பூமியோட பாதி அளவு. இந்த கிரகத்தில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கோள்கள்லயே பெரிய எரிமலை பார்த்தீங்கன்னா இருக்கு. இதோட ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா, 27 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்க வெப்பநிலை பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 68 டிகிரி ஃபாரன்ஹீட் தான். அதாவது 20 டிகிரி செல்சியஸ் தான். மனிதர்களால பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுலபமா தாங்கிற முடியும். அதுவே இரவு வேளையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, -243 டிகிரி ஃபாரன்ஹீட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது -153 டிகிரி செல்சியஸ். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் சூட்டால பார்த்தீங்கன்னா, நல்லாவே தாங்க முடியும். அதோட இங்க பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தில பார்த்தீங்கன்னா, அதிகமா கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆக்ஸிஜன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதோட இங்க வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெல்லியது தான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, லோ பிரஷர் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோட அதிகமான கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா, மார்ஸ்ல இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னா இருக்கனால நேச்சுரல் ரேடியேஷன் லெவல்னு சொல்லப்படுற அளவுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24லேருந்து 30 ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது பூமிய விட 50 மடங்கு பார்த்தீங்கன்னா, இங்க ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான சூறாவளி பார்த்தீங்கன்னா வரும். அதாவது டஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூறாவளியா கிளம்பி ரொம்ப மோசமா பார்த்தீங்கன்னா, இங்க வீசும். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க சூறாவளி வரும். வட துருவத்திலும், தென் துருவத்திலும் பார்த்தீங்கன்னா, ஐஸ் இருக்கிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது தண்ணீராலான ஐஸும், ட்ரை ஐஸும் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரை ஐஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. கார்பன் டை ஆக்சைடால ஆன ஐஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ். இங்க பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, நுண்ணுயிர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த பிளானட் பார்த்தீங்கன்னா, சிவப்பு வண்ணத்தில பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இங்க அயன் ஆக்சைடு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கிரகத்தில பார்த்தீங்கன்னா, 2 நிலாக்கள் இருக்கு. ஒண்ணு பேர் பார்த்தீங்கன்னா போகோஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா டைமோஸ். நன்றி.